ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் மகிமை சூட்டுகிறார். கிருபை மகிமையாய் நடத்துவி. நன்றி. இந்த பேசும்படி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு நிருபம் 1 கொரிந்தியர் 1 chapter 9 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 25 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். சேர்ந்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9 24 25. பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் வெற்றி கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாரும் எல்லாவற்றிலையும் நிச்சயமாக இருப்பார்கள்.
ஆக இடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். அல்லேலூயா. பிள்ளைகளே, இன்று இரவு ஆண்டவர் முக்கியமான ஒரு வார்த்தை நம்மோடு கூட பேச போகிறார். இந்த நாள் இரவு செய்தியின் தலைப்பு How not to run, எப்படி ஓடக்கூடாது என்று ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஓட்டம் என்பது வாழ்க்கைக்கு அடையாளம். நம்ம ஓடுகிற ஓட்டம் என்பது வாழ்க்கைக்கு அடையாளமாய் பவுல் இங்கே சொல்லுகிறார். பவுல் வாழ்க்கையை குறித்து சொல்லும்போது வாசிக்க வேண்டாம், எடுத்துக்கொள்ளலாம். எபேசியர் 6:12 அவர் சொல்லுகிறார், வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் என்று சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 2:5 சொல்லுகிறார், வாழ்க்கை என்பது மல்யுத்தம் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 10:2 சொல்லுகிறார், வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டம் என்று சொல்லுகிறார். நாம் எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஓட்டத்தை நம்மை ஓட வைக்கிறவர் கர்த்தர். பிறந்து தாயின் கர்ப்பத்திலிருந்து எடுத்து வெளியே விட்டதிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்களும் நானும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எதை நோக்கி ஓடுகிறோம் என்றால் 2 காரியத்தை நோக்கி நாம் ஓடுகிறோம். ஒன்று, நான் என்னுடைய கல்லறையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். நான் செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் I am nearing my grave, என்னுடைய கல்லறையை நான் நெருங்கி போய்கொண்டே இருக்கிறேன் என்று அர்த்தம். 2வது, நான் ஓடுகிற ஒவ்வொரு வினாடியும் இயேசுவின் வருகையை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இப்ப பவுல் சொல்லுகிறார், இதுல எப்ப வேண்டுமானாலும் உங்கள் ஓட்டம் முடிந்தாலும் நீங்கள் ஓட்டத்தை வேகாய் முடிக்க கூடாது, வெறுங்கையோடு முடிக்க கூடாது, அர்த்தமில்லாமல் முடிக்க கூடாது, அல்லது தவறாய் முடித்து விடக்கூடாது. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்றால் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஒலிம்பிக்ல ஓடும்போது 9 லேன் இருக்கும். அந்த 9 லேன்ல ஓடுகிறார்கள், 9 பேர் ஓடுகிறார்கள். அது உசைன் போல்ட்டும் ஓடுகிறார், எல்லாரும் ஓடுகிறார்கள். எதற்காக ஓடுகிறார்கள் என்றால் பந்தய பொருளை பெறுவதற்கு தான். 4 வருஷமா 5 வருஷமா ஒரு தடவை ஒலிம்பிக் வருது நினைக்கிறேன். அந்த 4 இயர்ஸ் அவ்வளோ ட்ரைனிங் அவங்க எடுக்கிறாங்க. விடிய காலையில இருந்து உசைன் போல்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 hours அவர் வந்து ட்ரெயின் பண்றாங்க. எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறாங்க. எதற்கு எஃபர்ட் எடுக்கிறாங்க? சும்மா ஓடிட்டு வர்றதுக்கு இல்லை. எப்படியாவது இந்த கோல்டு மெடல், எல்லாருடைய கண்ணும் எதுல இருக்குது? கோல்டு மெடல். 3 மெடல், கோல்டு, சில்வர், பிரான்ஸ் இருந்தாலும் எல்லாருடைய கண்களும் இந்த கோல்டு எப்படியாவது எடுத்தார். ஒலிம்பிக்ல கோல்டுனா அது ஒரு தனி மரியாதை. எப்படியாவது கோல்டு வந்தோம்னா முதல் பரிசை வாங்க வேண்டும் என்று அவர்கள் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருக்கிறார்களா? உண்மை பாருங்க. போய் நீங்க ஸ்மோக் பண்றீங்கன்னு கேட்டோம், அது லங்ஸுக்கு ஆபத்தாயிரும், என்னால பிரீத் பண்ண முடியாது, ஓட முடியாது, நோ என்று சொல்லுவார். அவரை பார்த்து நீங்க மதுபானம் குடிக்கணும், நோ அந்த ஹெல்த்துக்கு செட் ஆகாது. அவரை பார்த்து நல்ல ஒரு மட்டனும் பீஃபும் போடுறோம் சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் நோ ஒரு பீஸ் வேணா எடுத்துக்கிறேன். நம்மள மாதிரி சட்டி நிறையா போட்டு சம்மணம் போட்டு உட்காந்து அண்டாவை காலி பண்ணலாம் மாட்டாங்க. அவங்களுடைய ஹெல்த் கேர் என்னன்னா வெயிட் ஏறிடக்கூடாது, 1 கிலோ கூட ஏறிடக்கூடாது, குறைஞ்சிடவும் கூடாது, அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஸ்லிம்மா இருந்தால் தான், வெயிட்லெஸ்ஸாக இருந்தால் தான் காற்று ஒரு பக்கம் காற்று தள்ளிட்டு போகும், இன்னொரு பக்கம் நம்மளும் வேகமாக ஓடலாம். நம்மளால புதுக்கு போய் நின்றுட்டு ஓடுங்கன்னா 4 ஸ்டெப் சரி. எல்லாவற்றையும் இச்சை அடக்கம். எதுக்கு சார் அவங்களுக்குள்ள இச்சை அடக்கம்? நல்லா கவனிக்கணும். இப்போ இவங்களுடைய ஒலிம்பிக் அந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த யூத் ரோட்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. 16, 17 ஓட ஆரம்பிக்கிறாங்க ஏஜ்ல. அப்புறம் ஜூனியர்ல ஜெயிச்சு, அப்புறம் சீனியர்ல வந்து, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வந்து, நேஷனல் வந்து, அப்புறமா அந்த கான்டினென்டல் வைப்பாங்க, அமெரிக்கன் கான்டினென்டல், யூரோப்பியன் அத்லெட்டிக்ஸ் எல்லாம் வைப்பாங்க. அதில் நான் ஜெயித்து அதுக்கப்புறம் அப்படியே ஒலிம்பிக் வரைக்கும் வர்றதுக்குள்ள இவங்க ஆல்மோஸ்ட் நம்ம 30 ஏஜ் மேல ஆயிடும். 30 இப்போ சமீபத்தில் ஒரு போன இதில் ஒரு லேடி அம்மா ஒரு ஒலிம்பிக்ல ஜமைக்கா ஒரு லேடி ஒன்று அவங்க ரிட்டையர்ட் ஆனாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 36 இயர்ஸ் ஓல்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த யூத் ஃபுல்லாகவே அவங்க வாழ்க்கை என்ஜாய் பண்ணவே இல்லை. 35 வயசுக்கு அப்புறம் தான் நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் வேணா அவங்க ஸ்மோக் பண்ணலாம் நிறுத்துறாங்க, அதுக்கப்புறம் வேணா சாப்பிடலாம். ஆனால் வாழணும் என்று உலக வாலிபர்கள் நினைக்கிற அந்த யூத் அந்த பருவம் முழுவதையும் அவர்கள் இச்சையடக்கமாக இருந்தார்கள். எதற்காக என்றால் அழிந்து போகிற ஒரு பொண்ணை பெறுவதற்காக. ஆண்டவர் சொல்றாரு, அழிந்து போகிற ஒரு பொண்ணை அது ஒரு மேக்சிமம் ஒரு 10 lakhs இருக்கணும் அந்த கோல்டு மெடல். அவ்வளோதான் ஒர்க். நம்ம செத்து போனால் அந்த கோல்டு மெடல் எங்கே போதோ தெரியல. நம்ம ஊராக இருந்தால் அடகு கடைக்கு போயிடும், அவங்க ஊரில் என்ன பண்ணுவாங்க தெரியல.
போயிடும். அதற்கு இவன் இவ்வளோ பிரயாசப்படுகிறானே, விட்டு விட்டு போக போகிற ஒரு கோல்ட வாங்குறதுக்கு வாழ்க்கையே அர்ப்பணித்து நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்து நோ, எல்லாத்துக்கும் நோ நோ நோன்னு சொல்லி அவனை எச்சரிக்கமா இருக்கிறான் என்றால் அழியாத பொக்கிஷத்தை ஜீவ கிரீடத்தை தேவன் வைத்திருக்கிறார், நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார், வாடாத கிரீடத்தை வைத்திருக்கிறார், மகிமையின் கிரீடத்தை தேவன் வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக பரவ ராஜ்யத்தை அந்த ஓட்டத்தை ஓடும். அப்படின்னா நீங்கள் எவ்வளவு இச்சையடக்கமாக இருக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான வார்த்தை என்னன்னா, இவங்க ஒலிம்பிக்ல ஓடுகிற உசைன் போல்ட்டுக்கு தெரியும் பினிஷிங் லேன் எங்க இருக்குதுன்னு. பினிஷிங் லேன் எங்க இருக்குதுன்னு தெரியும். அது வரைக்கும் தான் ஓடணும். ஓடும்போதே அவர் யோசிப்பார், இன்னும் 50 மீட்டர் தான், இது 30 மீட்டர் தான், இன்னும் 10 மீட்டர் தான். பினிஷிங் லைன் டாக்டர் கிராஸ் பண்றாங்க. அந்த பினிஷிங் லைனை கிராஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லாம் இப்படிதான் இருக்கும். அந்த ஓட்டர் பினிஷ் மூக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்க பிரைஸ் வந்து எல்லாரும் இப்படி நிற்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் this is the finishing lane. ஆனால் வாழ்க்கைக்கு finishing lane என் ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிறார். பிரசங்கி 9:12 சொல்லுகிறார், தன் காலத்தை மனுஷன் அறியாதிருக்கிறான், ஆண்டவர் அதை finishing lane மறைத்து வைத்திருக்கிறார். அப்ப நான் சொல்ல விரும்புறேன், அறியப்படுகிற பினிஷ் லைனுக்கு ஓடுறது ரொம்ப ஈஸியா, திடீர்னு பினிஷிங் லைன் வரும்னு சொல்ற இந்த ரன்னிங் ரொம்ப முக்கியமா. எது கேப்ல ஓடணும்? இதுதான் கேப்ல ஓடணும். நைட்டு தூங்கும் போது பினிஷிங் லைன் வரும். அதோட ஓட்டத்தை முடியும். ஆண்டவர் ஆத்மாவை தூக்கினா நம்முடைய ஆத்மா எதை சுதந்திரிக்கும்? உலக பிரகாரமான ஓட்டத்தை விட இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய ஆத்மா ஓடுகிறது பூமிக்குரிய ஓட்டம் மிக மிக முக்கியமானது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எப்போ ஓட ஆரம்பிக்கிறோம்? எப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்கு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர்களை வரும்போது கர்த்தருடைய கரத்தை பிடித்து இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் ஓட ஆரம்பிக்கிறோம். அவரோடு சேர்ந்துதான் ஓட ஆரம்பிக்கிறோம். வாழ்ந்தாலும் உம்மோடு தான், சென்றாலும் உம்மோடு தான். ஆனால் நம்முடைய வார்த்தைகள் அவரோடு ஓடுகிறது, வாழ்க்கை அவரோடு ஓடுகிறதா என்பதுதான் கேள்வி. ஒரு ரேஸ் இருக்குமானால், எந்த ஒரு ரேஸா இருந்தாலும் ஒலிம்பிக்கா இருக்கு, அதுல எவ்வளவோ ரூல்ஸ் இருக்கிறது, எவ்வளவோ ரூல் இருக்குது. ரூல் படி ஓடினால் மட்டும்தான் நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்கிறதுலாம் கிடையாது. ரூல் படி ஓடணும். அந்த ட்ராக்ல கரெக்டா ஓடணும். அடுத்த லைன்ல கால் வச்சிடக்கூடாது. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல கரெக்டா மூவ் பண்ணணும். ஒரு மைக்ரோ செகண்ட் கூட நீங்க முதல்ல வந்துட்டீங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணி வெளியே அனுப்பிடுவாங்க. நீங்க அந்த பேட்டன் வாங்கும்போது, ரிலேல அந்த பேட்டன் வாங்கும்போது அந்த லேனுக்கு முன்னாடியே நீங்க வாங்கிட்டு ஓடணும். நீங்க பாட்டு ஓடிட்டே வந்து கொடுக்க மாட்டான். ஒரு பர்டிகுலர் லேன் வரைக்கும் தான் நீங்க ஓட முடியும். இப்படி நிறைய ரூல்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா ஓடி அதுக்கு பிறகு ஃபாஸ்டா ஓடினா மட்டும்தான் பரிசு. அப்போ ஒரு கோல்டு மெடல் கொடுக்கிற இந்த பூமிக்குரிய ஒலிம்பிக்கில் எவ்வளவு ரூல்ஸ் இருந்தால் அவ்வளவு பெரிய பொத்தலை நிறைந்த தமிழக ராஜ்யத்தை கொடுக்கிற நாட்டவர் எத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைத்திருக்கிறார். எத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை திரும்ப சொல்லுகிறேன், நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஓட்டத்தை முடிக்கிறார்கள். கல்லறையில் விழுகிறார்கள். இரவு தூங்குகிறான், காலையிலே உயிரோடு இல்லை. பிரயாணம் பண்ணுகிறான், பாய் என்று சொல்லிவிட்டு போகிறான். போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆகி மார்ச்சல்ல போய் படுத்திருக்கிறான். தலைவலின்னு ஹாஸ்பிட்டல் போனவன் டெட் பாடியா தெரிந்து வருகிறான். கண்களுக்கு முன்பாக ஒவ்வொரு ஓட்டத்தை முடிக்கும் போதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு முன்பாக ஆண்டவர் எப்பொழுது பாரை போடுவார் என்று நமக்கு தெரியாது. திடீரென்று போடப்படுகிற அந்த பார், அந்த பினிஷிங் லேனை தைரியமாய் சந்திப்பதற்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு வினாடியும் ஆயத்தம் வருகிறது. அல்லேலூயா. அவன்தான் புத்திசாலி, அவன்தான் புத்திசாலி. இன்னைக்கு வேதத்தில் சில தவறான ஓட்டங்களை நாம் பார்க்க போகிறோம். ஒருவேளை நம்முடைய லைஃப்ல இப்ப நம்ம தியானிக்க போகிற ஒரு 3 ஓட்டங்கள் இது நம்ம லைஃப்ல இருந்தால் நம்ம ஓடுகிற ஓட்டம் தவறு. கவனிக்கணும். இந்த ஓட்டம் 2 லைனா புரியுது. ஒரு லைன் ஒழுங்கா ஓடுனா அது பரலோகத்துல கொண்டு போய் விட்டுரும், அந்த ரோடு அங்க போகும். இன்னொரு லைன் இருக்குது, தவறா ஓடுனா இந்த லைன் நரகத்துல போய் நம்மை முடிக்கும். ஆண்டவர் சொன்னா 2 வாசல்கள், ஒன்று கேட்டுக்கு போகிற வாசல், இன்னொன்னு அவ்வளவு நித்திய ஜீவனுக்கு போகிற வாசல். நித்திய ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமானது, கேட்டுக்கு போகிற வாசல் நம்ம விசாலமானது, பைபாஸ் மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நீ விரும்புறதுலாம் என்ஜாய் பண்ணலாம். ஆனா இங்க அப்படி இல்லை,
இப்படிதான் இருக்கணும் என்று கட்டுப்பாடுகளோடு இருக்கிற ஒரு சின்ன வாசல். ஆனால் முடிவு சம்பூர்ணம். நம்முடைய ஆத்மா இந்த இரவு இதில் எதுல ஓடுது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம யோசிக்கும்படி ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார்கள். நம்பர் 1, முதலாவது பாருங்க, ஒரு தவறான ஓட்டம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம், Matthew chapter 26 verse 56 என்று வாசிப்போம். 26:56 ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவர்கிட்டே ஓடி போனார்கள். நம்பர் 1, முதல் ஓட்டம் இயேசுவை விட்டு விட்டு ஓடுகிற ஓட்டம். தவறான ஓட்டம், ஆபத்தான ஓட்டம், புத்தி இல்லாத ஓட்டம். சீஷர்கள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசுவை கைது செய்யும்படி கெத்செமனே தோட்டத்தில் போர்வீரர்களும் வந்த உடனே கூட அதுவரைக்கும் இருந்த சீடர்கள் எல்லாரும் அவரை விட்டு விட்டு ஓடி போனார்கள். இப்பொழுது சிலுவை நோக்கி இயேசு தனிமையில் ஓடுகிறார். நானும் உங்க கூட தான் ஓடுவேன் வாக்கு கொடுத்த பேதுருவும் ஓட்டத்தை நிறுத்தி விட்டான். அவனும் ஓடி போய் ஆண்டவரை விட்டு விட்டு ஓடி போனான். இயேசு ஒருவர் மட்டும் அவர் அந்த சிலுவை நோக்கி ஓடினதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகள் கவனிங்க. அப்ப ஓட்டத்திலே மிக மிக ஆபத்தான ஒரு ஓட்டம். திரும்ப சொல்றேன், ஓட்டம் என்பது வாழ்க்கை. ஓட்டம் என்பது வாழ்க்கை. இயேசுவை விட்டு விட்டு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை மிக மிக தவறான, மிகுந்த ஆபத்தான வாழ்க்கை. இயேசு இல்லாமல் பரலோகம் கிடையாது. இயேசு இல்லாமல் நித்திய ஜீவன் கிடையாது. இதுல 2 அர்த்தத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஒன்று, இயேசுவே இல்லாமல், ரட்சிப்பின் அனுபவமே இல்லாமல் பிறந்ததுல இருந்தே நான் கிறிஸ்தவன், நான் ஜெபம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன், சர்ச்சுக்கு போறேன், காணிக்கைலாம் கொடுக்கிறேன், ஆகவே நான் செத்தா பரலோகம் என்று தன்னை தானே ஏமாற்றி கொண்டு தன்னை தானே வழிநடத்தி ஓடிக்கொண்டிருக்கிற சாதாரண ரட்சிக்கப்படாத மனிதன், பாரம்பரிய கிறிஸ்தவன், பரம்பரை கிறிஸ்தவன். இன்னொரு பக்கம் இருக்கிறது ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவோடு கூட இருந்தவர்கள், நல்ல ஜெபம் பண்ணவங்க, நல்ல பைபிள் வாசித்தவங்க, நல்ல சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்தவங்க, ஊழியமெல்லாம் செய்தவர்கள். ஏதோ ஒரு காரணத்தினாலே இயேசுவை விட்டு விட்டு கையை உதறிவிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள், பின்வாங்கி போனவர்கள். இந்த 2 கூட்டமும் மிக மிக ஆபத்தான ஓட்டத்தை ஓடுகிறார்கள். மிகுந்த ஆபத்தான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு இல்லாமல் பரலோகம் இல்லை. நிறைய பேருடைய மாயான எண்ணம். நான் சின்ன வயசுலயே என் பேரு காட்வின் மோசஸ் ஐசக், எங்க தாத்தா ரெவரண்டா இருந்தாரு, அப்படி இப்படியெல்லாம் அதே கற்பனை பண்ணி சின்ன வயசுலயே நான் சண்டே கிளாஸ் போயிருக்கிறேன், அப்படி யூத்துக்கு வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு சர்ச்சில் தான் கல்யாணம் ஆச்சு. சர்ச்சில் நான் டீக்கனா இருந்திருக்கிறேன், எல்டரா இருந்திருக்கிறேன், கமிட்டியில இருந்திருக்கிறேன், கிராம ஊழியெல்லாம் போகும்போது நானும் கூட எல்லாம் போயிருக்கிறேன். ஆகவே கிறிஸ்டியன், நான் மரித்தால் பரலோகம் என்று தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிற பரிதாபத்திற்குரிய சபைகள், பரிதாபத்திற்குரிய மக்கள். ஒரு முறை கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போகும்போது அங்கே நான் அடிக்கடி போவது 2 மாதத்துக்கு ஒரு முறை நான் இன்னைக்கு நாகர்கோவில் பக்கம் போவேன். அங்கே போனீங்கன்னா அங்கே ஒரு என்னை ரொம்ப நேசிக்கிற ஒரு வீடு, ஒரு அங்கிள் ஆன்டி வீட்டில் பல முறை நான் தங்குவது உண்டு. அந்த பக்கம் ஊழியத்துக்கு போகும்போது அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணுவேன். மிகுந்த அன்போடு என்னை வைத்துக் கொள்வார்கள், மிகுந்த அன்போடு விசாரிப்பார்கள். அந்த அங்கிள் திடீரென்று இறந்து போனார். அந்த ஆண்டி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, தம்பி இந்த மாதிரி அங்கிள் இறந்துட்டாருப்பா, ஐயோ என்னாச்சு, அங்கிருந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம், இறந்து போயிட்டார். சரி ஆண்டி, சாரி, நீங்கள் தைரியமாக இருங்க, ஏசப்பா கூட இருக்கிறார் அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு நான் சொன்னேன், திருப்பி நாகர்கோவில் பக்கம் வரும்போது நம்ம வீட்டுக்கு நான் வரேன் ஆண்டி, வந்து உங்களை நான் பார்க்குறேன் என்று. அதுக்கு பிறகு 1-2 மாதம் கழித்து ஊழியருக்கு போகும்போது அவனை ஆறுதல், அவனுடைய துக்கம் விசாரிப்பதற்காக அது வீட்டுக்கு நான் போனேன். அப்ப அந்த ஆன்டி எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது திடீரென்று அந்த ஆன்டி என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க, தம்பியா அங்கிள் பரலோகம் தானே போயிருப்பாரு அப்படின்னு ஏன்ட்டு கேட்டாங்க. இது நான் எப்படி முடிவு சொல்ல முடியும்? இல்ல ஆண்டி போயிருக்க மாட்டாருன்னு சொன்னா இந்த மாதிரி செத்து போயிருக்க மாட்டாரா போயிட்டு சொன்னீங்க. அப்புறம் பசங்களாம் என்ன கூப்பிடுவானுங்க, என்ன கூப்பிடுவானுங்க, நல்லா இருந்த அம்மா என்ன சொன்னாங்க, செத்து போயிடுச்சுங்க அம்மா. ஆமான்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல, மொத்தமா இப்படி ஆமா நீ இல்ல மொத்தமா ஆட்டுற. அந்த ஆன்டியே அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்க. ஏன் கேட்கிறேன்னா, அங்கிள் நம்ம சபையில 20 வருஷமா செக்ரட்டரியா இருந்தார், என்ன அறிய போனார்.
ரிட்டையர்டு ஹெச்எம் அம்மா, ரிட்டையர்டு ஹெட்மிஸ்ட்ரஸ்க்கு ரட்சிக்கப்பட்டாதான் பரலோகம் போக முடிகிற அறிவு இல்ல. சபையில 20 வருஷமா ஊழியம் பண்ணா பரலோகம். அதைத்தான் சொல்லுகிறேன். பரிதாபத்திற்குரிய சபைகள், பரிதாபத்திற்குரிய படித்த முட்டாள்கள், படித்த முட்டாள்கள். ஆண்டவர் தேவையில்லை. அவங்களுக்கு போய் ரட்சிப்பு பத்தி பிரசங்கம் பண்ணா, ஐயா இதெல்லாம் நீ இந்துக்களுக்கு சொல்லணும், எங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்களாம் கிறிஸ்தவங்க தான், என் பேரு கிறிஸ்டின், இவர் பேரு கிறிஸ்டோபர். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், இயேசு இல்லாமல் பரலோகம் இல்லை. இயேசு உங்கள் இருதயத்துக்குள்ளே வைக்காவிட்டால் நீங்கள் அந்த வழியிலே போகவே முடியாது. வாசிங்க உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Deuteronomy chapter 30 verse 19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு, நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்கிறார், ஒவ்வொரு மனிதனுக்கு முன்பாக பூமியில பிறந்தார், இந்துவோ கிறிஸ்தவோ முஸ்லீமோ எவனா இருந்தாலும் எல்லா மனிதருக்கு முன்பாக ஆண்டவர் 2 காரியத்தை வைக்கிறார். ஒன்று ஜீவன், ஒன்று மரணம். இதுல செலக்ட் பண்ணி வாழ்கிற அந்த அத்தாரிட்டியை தேவன் நமக்கு, அந்த உரிமை நமக்கே கொடுக்கிறார். 2 இருக்குதுப்பா, நீ எதை வேணா செலக்ட் பண்ணி வாழலாம், அது உன் இஷ்டம். ஆனா இந்த 2 தவிர வேற எதுவுமே பூமியில கிடையாது. இந்த 2 இருக்குது, இதுல எதை வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணலாம் என்று சொல்லுகிறார். ஆனா அந்த செலக்ஷனுக்கு பின்னாடி அங்க ஒன்று ஜீவன் இருக்கிறது, மரணம் இருக்கிறது. ஜீவனை தெரிந்து கொண்டால் அங்கே உனக்கு ஆசீர்வாதம் வருமா, நீ மரணத்தை தெரிந்து கொண்டால் உனக்கு சாபம் வரும் அப்படிங்கிற மறைமுகமா ஆண்டவர் அங்கே சொல்லிட்டு திரும்ப ஒருவேளை நான் உருவாக்கின மனுக்குளம் தவறான இந்த மரணத்தை தெரிந்து கொள்வார்களோ என்று பயந்து ஒரு சின்ன ஒரு குழு கொடுக்கிறாரு. நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி, என்றென்றும் பிழைக்கும்படி, நிச்சயமாய் வாழும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார். ஜீவன் என்றால் என்ன? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு. மரணம் என்றால் என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23. இது நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜீவனை தெரிந்து கொள்ளும் பொழுது, அந்த ஜீவனாக இயேசுவை நாம் ரட்சிக்கப்பட்டு அவர் உள்ளத்தில் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரோடு இணைந்து நாம் ஓட ஆரம்பிக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 John chapter 5 verse 11 and 12. தேவன் நமக்கு சேர்ந்ததுமா முக்கியமான வசனம்னா சேர்ந்து வாசிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11, 12 சேர்ந்து வாசிங்க. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன். சத்தமா சொல்லுங்க. குமாரனை உடையவன் குமாரன் இல்லாதவன். இப்ப யோசிச்சுங்க, உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரா? தேவகுமாரன் இயேசு இருக்கிறாரா? அவர் இருந்தால் நீங்கள் ஜீவன் அந்த உயிர்ங்கிற ஜீவன் அல்ல, எட்டர்னல் லைஃப்ங்கிற ஜீவன் அதை உடையவன். குமாரன் இல்லாதவன், குமாரனை பக்கத்துல வச்சு பாட்டு பாடி, பக்கத்துல வச்சு ஆராதனை பண்ணி, பக்கத்துல வச்சு காணிக்கை போட்டு, பக்கத்துல வச்சு பைபிள் வாசித்து, பக்கத்துல வச்சு ஜெபம் பண்ணி தோத்திராண்டவரை ஜெபம் பண்ணுகிறவன் அல்ல, குமாரனை உடையவன். யோவான் 1:12 இயேசு சொன்னார், அவர் என் நாமத்தினால் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். இயேசுவே எனக்குள்ளே வாரும், நான் ஒரு பாவி, எனக்குள்ளே வாரும், இரத்தத்தினாலே பாவங்களை கழுவி சுத்திகரியும், நீ எனக்காக இந்த பூமிக்கு வந்தீர், கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிர்த்து மீண்டும் வரப்போகிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன், எனக்குள்ளே வாரும் ஆண்டவரே என்று கண்ணீரோடு ஜெபிக்கும் போது இயேசு எப்பேற்பட்ட பாவியின் கழுவி அவனுக்குள்ளே ஜீவனாய் வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய பாவியாய் தற்கொலைக்கு நேராய் ஓடி அருவருப்பான வாழ்க்கை விட முடியாம எங்க அம்மாவை அழ வைக்கிறோமே என்ற குற்ற உணர்வோடு சூசைட் பண்ணணும்னு நினைத்த நான்
இந்த வாலிபர் கூட்டத்தில் அர்ப்பணித்து, ஐயோ ஆண்டவரே, நான் ஒரு பாவி பெயர் கிறிஸ்தவன வாழ்றேனே, சர்ச்சில் ஆர்கனைஸ்டா இருந்தேன், கொயர்ல இருந்தேன், யூத் செக்ரட்டரியா இருந்தேன், கிராஸ் பேரரா இருந்தேன், இதெல்லாம் இருந்து இயேசு எனக்குள்ளே நாம ஏற்றுக்கொள்ளவே இல்லையே, பாவமா நிரம்பி இருக்குதே, சாத்தான் தானே எனக்குள்ள இருந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கிறான், வேண்டாம் இந்த வாழ்க்கை, இயேசுவே சிலுவை என்று வருகிறேன், என்னை கழுவும், உடைய பிள்ளையாய் மாற்றும் ஐயா, உங்களை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஜெபித்த பொழுது 92 ஜனவரி 14ஆம் தேதி காலை வாலிபர் கூட்டத்திலே கண்ணீரோடு ஜெபித்த பொழுது இயேசு எனக்குள்ளே வந்தார். என் வாழ்க்கையே மாறி போனது. இயேசுவோடு கூட நாம் ஓடுவது மட்டுமல்ல, இயேசுவுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் மரணத்தை குறித்து பயப்படுகிறவன் அல்ல, ஒரு நாடு பயப்படுகிறவன் அல்ல. எப்ப மரணம் வந்தால் எனக்கு தெரியும், ஜீவனில் நான் பிரவேசிப்பேன். எஜமானை விட்டு ஒரு இமை பொழுது கூட விலகாமல் ஓடிக்கொண்டிருக்கிறவன். என்னை விட்டு அநேகர் ஓடினார்கள், பாய் சொல்லிட்டேன். என் ஆண்டவர் என்னை விட்டு ஓடுவதற்கு இதுவரை இடம் கொடுத்ததை உதவ மாட்டேன். உயிரே போனால் இயேசு என்னை விட்டு வாழ குமாரனை உடையவன் ஜீவன். அந்த அவர் யோசிப்பாரு, திடீர்னு ஆண்டோட வருகை வருது, திடீர்னு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஆகி நீ மரித்தார், குமாரன் உங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பரலோக ராஜ்யம் போக முடியும். உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டு நான் நல்ல ஜெபம் பண்றேன், பைபிள் நாலேஜ் அவ்வளோ இருக்குது, ஆகவே நான் ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லாதீர்கள். பைபிள் சொல்றது எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தெய்வம் சித்தமான 5:4 நாம் அதை வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் முதல்ல பாருங்க, இந்த ரட்சிப்பு இல்லாமல் வாழ்கிறவன் ரொம்ப பைபிள் வாசிப்பான், சர்ச்சுக்கெல்லாம் போவான், வேலைகளுக்கு இறக்கம் செய்வான், ரொம்ப நல்லவனா இருப்பான், வாழ்க்கையில் நல்லவனா இருப்பான். தனி இந்துக்கள் நம்ம விட நல்லவனா இருப்பான், நல்லவனா இருப்பான், நீதிமானா இருப்பான், லஞ்சம் வாங்க மாட்டான், கள்ளக்கணக்கு எழுத மாட்டான். ஆனா உள்ள யாரும் இல்லை, பிரோஜனம் இல்லை சார், பிரோஜனம் இல்லை சார். இது ஒரு கூட்டம். அடுத்த கூட்டம் ரட்சிக்கப்பட்டாச்சு, அது யாரை விட்டு விட்டு ஓடுகிறார்கள்? இயேசுவை விட்டு விட்டு. இனி நான் ஜெபம் பண்ண மாட்டேன், இனி பைபிள் வாசிக்க மாட்டேன், இனி நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன். உங்க கண்ணு இருக்கா, உங்க மூக்கு இருக்குதா, ஏன் எனக்கு இப்படி நடந்தது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் எனக்கு இப்படி வெட்கப்பட விட்டீரு என்று கர்த்தரோடு முறுமுறுத்துக் கொண்டு தேவ கரத்தை விட்டு ஓடுகிற கூட்டம் பரிதாபத்திற்குரியது. ஆண்டவரை விட்டு பின்வாங்க காரணம் என்னன்னா, முதல் காரணம் பழைய பாவத்து ஆசை. விட்டு வந்த பாவம் திரும்ப அந்த சிச்சுவேஷன்ல நீங்க திரும்பி போகும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம பாவம் எங்கெல்லாம் நம்ம போனா முந்தி பாவத்தில் விழுந்தோமோ அந்த இடங்களை விட்டு நம்ம வெளியே வரணும். திருப்பி நான் அங்கதான் உட்கார்ந்து இருப்பேன், கர்த்தர் என் கையை பிடிச்சி காப்பாற்றுவாங்க, காப்பாற்ற மாட்டார். நீ தான் எழுந்து புறப்பட்டு அசுத்தமானதை தொடாது இருக்கிறார், அந்த இடத்த விட்டு போடுறார். பழைய ஆசைகள், பழைய ஒரு வச்சுக்கோங்க, ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுது, ரட்சிக்கப்பட்டுச்சு, ஆண்டவருடைய பிள்ளையாச்சு, அவனை நோ சொல்லி விட்டாச்சு. ஆனா திருப்பி 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 அவனை ரோட்ல பாக்குறது, அவங்க கூட சும்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸா பேசுவோம், பிரதர் சிஸ்டரா பேசுவோம், அப்படியெல்லாம் ஆரம்பிக்கும் போது திருப்பி எங்கதான் போவாங்க, பழைய வாழ்க்கைக்குள்ளதான். தம் அடிச்சுட்டே இருக்கிறேன், என் ஆண்டவர் ரட்சிச்சுட்டார். திருப்பி என் தம் அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் உட்கார்ந்து இருந்தா, ஒரு நாள் எனக்கு கூடுறான்னு வாங்கி நான் போச்சு, குடிகாரனா இருந்த ரட்சிக்கப்பட்டேன். திருப்பி அதே குடிகார நண்பரோடு நான் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தா, ஒரு நாள் இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் எனக்கு கொஞ்சம் ஊத்துறான்னு சொல்ல ஆரம்பிச்சது. பழைய பாவத்தை ஆசையினாலே இயேசு விட்டு ஓடுகிற ஒரு கூட்டம். இரண்டாவது, பாடுகளை கண்டு பயந்து ஓடுகிற கூட்டம். இந்த கூட்டம் இவங்கெல்லாம் எதுக்காக இயேசு விட்டு ஓடினாங்க? பாடுகளை கண்டு. ஏன்னா வந்து நிக்கிற அவ்வளவு பேர் கையிலும் ஈட்டி இருக்குது, போர் வாழ் இருக்குது, கைது பண்ண போறாங்க, பட்டயம் இருக்குது கையில. ஐயோ மாட்டுனா நம்மளையும் அடித்து கொன்று நம்மளையும் தூக்கி சிலுவையில மாட்டி வதச்சி எடுத்துருவானுங்க. ரெண்டாயா இந்த இயேசு சில சொல்ற காரியம் அப்படிதான். எவ்வளவு ஜெபம் பண்றோமோ அந்த அளவுக்கு பாடுகள் நிறைய வருது பாஸ்டர், அதனால ஜெபிக்கவே பயமா இருக்கு. சுயநலவாதிகள், சுயநலவாதிகள். ஆண்டவரை நெருங்கி வரும்போது பாடுகள் வரும். கர்த்தர் நமக்கு அப்படித்தானே சொன்னாரு, எங்கே நமக்கு ஆசீர்வாதம் வரும்னு சொன்னாரு ஆண்டவர். ஆசீர்வாதத்தோட தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சங்கீதக்காரத்தோட நம்முடைய கரங்களை யுத்தத்திற்கு பழக்குகிற ஆண்டவர். ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் நாம். பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஜெயித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், வெற்றி முழக்கம் எழுதுகிறார். பைபிள் கிடையாது சார் பவுலுக்கு, பிரசங்கம் கிடையாது சார், சர்ச்சை கிடையாது சார். அந்த ஆளுக்கு அவ்வளவு ஃபெய்த் இருக்குது. நம்ம சின்ன பாடுகளை ஆண்டவர் அனுமதித்த ஒரு சின்ன போராட்டம், ஒரு பிரச்சனை
பிரச்சனை, ஒரு வியாதி, ஒரு பலவீனம், ஒரு நஷ்டம், ஒரு இழப்பு, ஒரு மரணம் நம்ம வீட்டுக்குள்ள வந்த உடனே சோர்ந்து போயிடும். கனகரிக்குமே எனக்கு ஆண்டவரே வேண்டாம், சர்ச்சுக்கே நான் வரமாட்டேன். ஓ, யாருக்கு சார் லாஸ்? நீ இயேசு விட்டு போன யாருக்கு லாஸ்? இயேசுவுக்கு லாஸ் இல்ல, உனக்கு லாஸ். உனக்கு தான் லாஸ். தலையில இருந்து ஒரு முடி கீழே விழுந்தா முடிக்கு லாஸ். பெரிய தூக்கி குப்பையில போடுவோம். மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுந்தா அந்த லீஃபுக்கு, அந்த இலைக்கு தான் லாஸ். மர நாளைக்கு இன்னொரு இலையை உண்டாக்கிடும். நீ தான் விழுந்து கருகி போய் சருகா மாதிரி எரிக்கப்பட்டு போவாய். யாருக்கு லாஸ்? பாடுகளை கண்டு பயப்படுகிறார் கோழைகள். கோழைகள். ஆண்டவர் சிலுவை மரத்தை நெஞ்சு நிமிர்ந்து போய் அவர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். பல புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேர், அத்தனை சீடர்களும், அத்தனை அப்போஸ்தலர்கள் இரத்த சாட்சியை மறித்தார்கள். ஒருவனும் பின்வாங்கவில்லை. அவனுக்கு மட்டும்தான் உயிர், நமக்கு மட்டும்தான் உயிர் முக்கியம். அவனுக்கு அவன் உயிர் முக்கியம் இல்லையா? அவனுக்கு கொண்டாடி பிள்ளைங்க இல்லையா? அவன் வாழ ஆசைப்படலையா? கர்த்தருக்காய் துச்சமாய் மதித்தார். இன்னைக்கு என்ன விசுவாசி என்னத்த பண்றீங்க நீங்க? சின்ன பிரச்சனை வந்து ஜெபம் பண்ண முடியல, பைபிள் சர்ச்சுக்கே வர மாட்டேன், எத்தனை அடம் பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். உனக்குதான் இயேசுவை விட்டு தனியா வந்து நின்றுட்டு இருக்கிற, சபையில தான் வந்து உட்கார்ந்து இருக்கிற, ஆனா உன் வாழ்க்கையில் உங்களோட இயேசு ஓடல. ஒரு ஜபத்தை நிறுத்திட்ட, உன் வேத தியானத்தை நிறுத்திட்ட, உன் சபை கூடி வருவதில் நிறுத்திட்ட, நீ தனிமையை அனாதையாய் ஓடிக்கொண்டிருக்கிறாய், ஆபத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாய். உங்க ஆத்மா ஆண்டவரோட இருக்குதா, பின்வாங்கி போயிடுச்சான்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். மூணு காரியம். என்னுடைய உங்க பர்சனல் பிரேயர் உங்களுக்கு கஷ்டமா தெரியுதோ, புரிந்து கொள்ளுங்க, உங்க ஆத்மா கர்த்தரை விட்டு விலகி விட்டு. எப்போ உங்க தனி ஜபம் இன்பமா இருக்குதோ, முடிக்கவே மனசு இல்லாம போகிறதோ, உங்க ஆத்மா கர்த்தரோடு ஓடுகிறது. என்றைக்கு இந்த பைபிள் வாசிக்கிறது, ஐயோ நீ பைபிள் வேற வாசிக்கணுமே, பைபிள் வேற வாசிக்கணுமே, நீ எரிச்சலா உங்களுக்கு வேண்டாம் இருப்ப பைபிளை திறந்து என்ன சின்ன அதிகாரம் இருக்கான்னு கேட்டீங்க, உன் ஆத்மா கர்த்தரை விட்டு விலகி போனது. ஆனா என்னைக்கு உட்கார்ந்து மணிக்கணக்க ஒவ்வொரு அதிகாரத்தையும் வாசு நோட்ஸ் எடுக்கிறியோ, உன் ஆத்மா கர்த்தரோடு இணைந்து. என்றைக்கு சனிக்கிழமை இரவு வரும்போது, ஐயோ நாளைக்கு சண்டே சர்ச்சுக்கு வேற போகணுமே என்று உன் ஆத்மா சலித்துக் கொள்ளுகிறதோ, உன் ஆத்மா கர்த்தரை விட்டு விலகி போனது. நான் என்னைக்கப்பா நாளைக்கு சண்டே எப்படா விடியும், நான் போய் ஆண்டவர் தொழுது அந்த சத்தியத்தை கேட்கணும்னு ஓடி வந்தால் உன் ஆத்மா தேவனோடு ஓடுகிறது. இன்று இரவு யோசிப்பார், ஆத்மா எங்கே ஓடுகிறது? சீர்படுத்து இன்று இரவு உன் இருதய துடிப்பு இருக்குமானால் இந்த செய்தி தான் நீ கேட்ட கடைசி செய்தியா இருக்கும். உன் ஆத்மாவை கட்டடத்தில் திருப்பி பிழைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் ஹீப்ரூ சாப்டர் வாசிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாருங்க. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு புதிதான பாத்திரவனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அடுத்த வசனம் பாருங்க. பழி வாங்குதல் எனக்குரியது நானே. ஆமா, இது எங்க சொல்றாரு? ஆண்டோட அன்பை ருசித்து இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களும் ருசித்து பார்த்து அப்படியே வாங்க. எபிரேயர் 6:6 பாருங்க. Hebrew chapter 6 verse 4 to 6. 4 முதல் 6. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள், எல்லாம் சேர்ந்து வாசிங்க. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திருப்பதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அல்லேலூயா. அழகான பின்வாங்கி போகும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. இந்த வசனத்தை நான் உங்களுக்கு விட்டு கொடுக்குறேன். நான் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு வேண்டாம், எனக்கு ஏசுநாதர் வேண்டாயா அப்படின்னு மைக்கு கொடுத்துட்டு இந்த பைபிள் தீர்வாரம் வச்சுக்காண்டது இது எனக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நான் உங்களை ஜெபம் பண்ண மாட்டேன், பைபிள் வாசிக்க மாட்டேன், நீங்கள் யாரோ நான் யாரோ, சரியா? என்னை விட்டுருங்க, நான் உங்களை விட்டுறேன் அப்படின்னு நான் பாட்டுக்கு போகிறேன். இன்னும் ஆனால் எனக்கு தெரியும்
ஆண்டவரெல்லாம் போன சத்தியமா நம்ம நரகம் தான், பரவாயில்ல நரகத்திலே விழுந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்க வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு போனா பைபிள் சொல்லுங்க சும்மா போலையாம். இயேசுவை திரும்ப சிலுவையில அறைந்து அவர் மேல காரி உமிழ்ந்து அவரை அவமானப்படுத்தி விட்டு போவார். பிதாவுடைய சித்தம், பரலோகத்தின் சித்தம், இயேசு ஒரே ஒரு முறைதான் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். நாம் அவரை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைவது அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் நம்ம வாழ்க்கையில சாபங்கள், ஏன் சாபங்கள், ஏன் கண்ணீர் மாறல, ஏன் மனாந்தரம் மாறல சார்? இதான் காரணம். ஒரு கன்வென்ஷன் வந்து ஆண்டவர் கை பிடிச்சிக்கிறோம், அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் கூட்டிட்டு ஓடணும், திரும்பி வந்து பிடிக்கணும், போறதும் வரதும் ஆண்டவருடைய சிலுவையில அவரை அறைந்து அறைந்து வைத்தால் பிதா சொல்றார், பழி வாங்குவேன், நான் பழி வாங்குவேன். உங்க பிள்ளை சும்மா ரோட்ல போற வரவங்க சும்மா அடிச்சுக்கிட்டு ஒரு தடவை டீச்சர் அடிக்கிறாங்க, ரைட், டெய்லி உங்க டீச்சர் அடிக்கிறாங்க, உங்க பையன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா போவீங்களா மாட்டீங்களா? முதல் நாள் சொல்லும்போது சொல்லுவாங்க, நீ ஏதாவது தப்பு பண்ணிருப்ப, டீச்சர் அடிச்சிருப்பாங்க, அப்படி இவனே டோஸ் விடுவோம், நீ ஏதாவது பண்ணிருப்படா. ரெண்டாவது நாள் வந்து அழுகிறான், டீச்சர் நீங்க அடிச்சாங்க, எதுக்கு அடிச்சாங்க, எதுக்குன்னே தெரியல அடிச்சாங்க, நீ ஏதாவது பண்ணிருப்ப. ரெண்டாவது நாள் சொல்லுவாங்க. மூணாவது நாள் வந்து அம்மா அதே டீச்சர் திரும்ப அடிச்சாங்கன்னா நீ ஏதாவது பண்ணி இல்லை, சரி நாளைக்கு அம்மா வரக்கூட போய் கேட்போம், எதுக்கு நீங்க அடிச்சீங்க, 3 நாளா வந்து நீங்க அடிக்கிறீங்க, அடி என்ன விஷயம் கேட்க மாட்டோமா? அப்போ ஆண்டவராக இயேசுவை நம்ம சிலுவையில போட்டு டெய்லி நினைச்சா வர்றது, அடிக்கிறது, போறது, விட்டு அடிச்சுட்டு இருந்தா பிதா வேடிக்கை பார்ப்பாரா? பைபிள் சொல்லுது சார், அடுத்த வசனத்திலே சொல்றாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்வேன். இன்னொரு காரியத்தை புரிந்து வரும், நம்ம எப்பனாலும் இயேசு விட்டு வந்துடலாம், எப்பனாலும் போய் இந்த டிசம்பர் 31ஆம் தேதி வந்தா திருப்பி கையை பிடிச்சிக்குவோம், 1ஆம் தேதியை விட்டுருவோம், 1ஆம் தேதி சர்வீஸ் முடிஞ்ச உடனே கொஞ்சம் கையை விடுங்க அப்புறமா வரேன்னு போயிடுவோம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அவர் அங்கேயே நிற்பாருன்னு, நிற்க மாட்டார். தேவனுடைய ஆவி மனுஷனோடு என்றென்றைக்கும் போராட. ஒரு நாள் நீ திரும்பும் பொழுது உன் கிருபையின் வாசலை கர்த்தர் அடைக்கிறார். பைபிள் சொல்லி ஏசா மனமாக விரும்பியும் மனமாதலை காணாமல் போனான். அடைக்கிறார் சார், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. எப்பனாலும் வருவோம், எப்பனாலும் போவோம், அப்படிதான் எருசலேம் இருந்தது. ஆண்டவரை நேசிக்கவே இல்லை, கர்த்தரை ஏத்துக்கவே இல்லை. திரும்ப போனார், கல்லையை பார்த்தா, மலையிலிருந்து தள்ள பார்த்தான், கள்ளத்தை திட்டினான், பிசாசு பிடிச்சவனா. கடைசி ஆண்டவர் அதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சார், எப்பா இந்த உன் கிருபை வாசலை நான் அடைக்கிறேன். லூக்கால வாசிக்கிறோம், உன்னை சந்திக்கும் காலத்தை அறியாமல் போனாய், ஐயோ உனக்கு கிடைத்த அந்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவை அறிந்திருந்தாயா, நலமாயிருக்குமே, உன்னை சந்திக்கும் காலத்தை அறியாமல் போனாய். இனி உன் சத்துருக்கள் உண்மையில் மதில் போட்டு உன்னில் ஒரு கல்லின் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்று கிருபையின் வாசலை மூடி நியாய தீர்ப்பை எழுதிட்டு போனாரு. அதனால நம்ம நினைச்சா வந்துக்கலாம், நினைச்சா போய்க்கலாம், ஆண்டவர்கள் விளையாடாதீங்க சிஸ்டர். விடித்த சாக வரையும் முடியும். உடம்பு குடி உங்களை விட்டு எனக்கு நான் போக மாட்டேன், உங்களை விட்டு எனக்கு யாரும் கிடையாது. வாழ்வோ சாவோ எதனால நீங்க தான் பவுல் சொல்ற, பஞ்சமோ பசியோ பட்டினியோ நாசமோசமோ உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ தேவதூதனை யார் இருந்தாலும் என்னையும் ஆண்டவரை யாராலும் பிரிக்க முடியும். அப்படி ஓடணும் ஆண்டவர் கூட. இன்னைக்கு ஒருவேளை ரட்சிக்கப்படாமல் இருந்தால் ரட்சிக்கு ஒப்பு கொடுத்து இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு கையை பிடிச்சு ஓடுங்க. பின்வாங்கி போயிருந்தால் இன்னும் இரவை மீண்டும் பாட்டு ஒட்டி கொள்ளுங்கள், இருந்து பிடித்துக் கொள்ளுங்கள், பிழைப்பீர்கள். நம்பர் 2, அடுத்த தவறான ஓட்டம் பாருங்க. 2 சாமுவேல் 2 சாமுவேல் சாப்டர் 4:4. 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை சேர்த்து வாசிப்போம். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரவேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாக இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவன் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேகிபோசேத் என்று பெயர். அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, இன்னொரு ஓட்டம், தவறான ஒரு ஓட்டம். என்ன ஓட்டம்னா, அடுத்தவருடைய வாழ்க்கையை முடக்குகிற ஓட்டம். சவுலும்
யோனத்தானும் யுத்தத்துல இறந்து போனார் என்ற செய்தி அந்த வீட்டு வேலைக்காரிக்கு வருது. சவுலுடைய பேரன் யோனத்தானுடைய மகன் மேவி போசேத்ங்கிற 5 வயது குழந்தை. இந்த தாதி என்ன யோசிக்கிறா, இவனை விட்டா இந்த குழந்தையை கொன்றுவாங்க, எப்படியாவது இந்த குழந்தையை காப்பாத்தலாம்னு சொல்லி தூக்கிட்டு ஓடுறான். ஓடுகிற அவசரத்துல எங்கேயோ கால் தடிக்கி அல்லது கையை தடிக்கி விட்டு விழுந்தா குழந்தை கையில இருந்து கீழே விழுந்தது. விழுந்த வேகத்துல 2 கால்களும் முடமானது. அப்ப இந்த தாவி ஓடின ஒரு தவறான ஓட்டம் அப்பாவி ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையே முடக்கி போட்டது. இது ஒரு தவறான ஓட்டம் என்று ஆண்டவருடைய நாமத்தில் நான் சொல்லுகிறேன். எல்லாரும் ஓடுகிறோம், எல்லாரும் பூமியில் பிறந்த எல்லாரும் வாழ்கிறோம். ஓட்டம் என்னது? வாழ்க்கை. எல்லாருமே வாழ்ந்துட்டு 9 ட்ராக் இருக்குன்னா 9 பேரும் ஓடணும். ஆனால் பைபிள் சொல்லுது, அந்த வசனத்தை வாசிக்கும் போது எபிரேயர் 12:1 நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு நமக்கு நியமித்திருக்கிற உங்களுக்குன்னு அலாட் பண்ண வாழ்க்கை, உங்களுக்குன்னு அலாட் பண்ண லேன்ல பொறுமையோட நீ ஓடு. இப்ப என்ன ஆகுதுன்னா அடுத்த லேன், இப்ப நான் வந்து 5th லைன்ல ஓடணும்னு வச்சுக்க, 5th லைன்ல ஓட வேண்டிய நான் 6th லைன்ல கால் வைத்து ஓடும் போது 2 காரியம் நடக்குது. ஒன்று, நான் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவேன், ஏன்னா அடுத்த ட்ராக்ல நீ வந்த உனக்கு என்ன கிடையாது. 2வது, இதுல ஒழுங்கா ஒருத்தன் ஓடி வர்றான், அவன் என் கால் பட்டு விழுந்து அவனும் பரிசு எடுப்பான். 92 நினைக்கிறேன், 92ல ஏசியா கேம்ஸ் நடந்தது. அப்ப நம்ம ஷைனி வில்சன், கேரளா ஷைனி வில்சன் வந்து 100 மீட்டர் 200 மீட்டர் அதில் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. வந்தோடனே கோல்டு மெடல் வந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஒரே ஆர்ப்பரிப்பு. ஏன்னா டெல்லியில இருந்து நடந்துச்சு, உள்ள ஸ்டேடியமே ஆடுறது, ஒரே சத்தம், இந்தியன் பிளாக் எல்லாம் ஆடுறாங்க. இந்த அம்மாவும் பயங்கர சந்தோஷமா எல்லாம் கையெல்லாம் காட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த ட்ராக் ரெஃப்ரி வந்து நம்மகிட்ட ஏதோ ஒன்று சொன்னார். அவ்வளவுதான், அப்படியே முட்டி போட்டு ஓன்னு ஆட ஆரம்பிச்சாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க லேன்ல ஓடும் போது ஒரே ஒரு ஸ்டெப், இப்படிதான் இந்த கட்டையை வச்சுங்க, இது லேன் அப்படின்னா ஓடுற வேகத்துல ஒரே ஒரு ஸ்டெப்பை லேனை தாண்டி கூட வைக்கல. இவங்க ஷூல 3/4 அந்த பக்கம் போயிடுச்சு. 60% ஷூ அந்த அடுத்த லைன்ல இருக்குது, மீதி உள்ளதா இருக்குது. அதை ஜூம் பண்ணி காட்டுறாங்க ரீப்ளேல. 12 சொல்ல டிஸ்குவாலிஃபை. அடுத்த லைன்ல உங்களுக்கு என்ன, அதனால நீ இவ்வளவுதான் வேகமா ஓடணும் என்ன கிடையாது. இதுதான் சார் நம்ம லைஃப். எல்லாரையும் ஆண்டவர் உருவாக்கினார். ஆண்டவருடைய விருப்பம் யோவான் 3:16 எல்லாரும் ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று அவருடைய குமாரனாகிய இயேசுவை தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஏன் இன்னைக்கும் பிதா இயேசு தம்முடைய வருகையை தாமதம் பண்றாரு, பேதுரு எழுதுகிறார், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஒரு பொறுமையோடு காத்திருக்கிறார். இப்படி தான் உருவாக்கின எல்லா மனுக்குள்ளும் இங்க இருக்கிற அத்தனை பேரும் சரி, ரோட்ல போய் நடந்து போறவன், பிச்சை எடுக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இயேசு சிலுவை சுமந்திருக்கிறார். அத்தனை பேருக்காக ரத்தம் சிந்தியிருக்கிறார். அப்ப ஆண்டவருக்கு அத்தனை பேர் முக்கியமானவர்கள், அத்தனை பேர் முக்கியமானவர்கள். அப்ப எல்லாரும் ஒழுங்கா ஓடி மேல வரணும்னு ஆண்டவர் நினைக்கும் போது பல நேரங்களில் நாம ஓடுற ஓட்டத்தில் என்ன பண்றோம்னா, அடுத்தவரை அள வைத்து, அடுத்தவங்களை தள்ளி போட்டு, அடுத்தவங்களுக்கு இடங்களாய் போட்டுக்கிறோம். எனக்கு மீட்டிங் வர ஒரு பாப்பா ஐடியில் ஒர்க் பண்ண, ஐடியில் வேலை கிடைச்சி ஜாயின் பண்ணோம். ஒரு புவர் ஃபேமிலி, 40,000 சேலரி. ஜாயின் பண்ண உடனே என்னை வந்து ஜோம் பண்ணிக்கிட்டாங்கன்னா, 4 இயேசப்பை ஜபத்தை கேட்டு ஒரு நல்ல வேலை கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி ஐடியில் வேலை கிடைச்சது, 40,000 சேலரி. அவங்க அப்பா ரொம்ப சிக்கு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அப்பா சிக்கு, தம்பி காலேஜ் படிக்கிறான். இனி நான் எப்படியாவது என் தம்பியை படிக்க வச்சிருவேனா, எப்படியாவது எங்கள் அப்பாவை நான் காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. நானும் மனசார ஆசீர்வதிச்சேன். 2 மாதம் தான் இருக்கும், பெரியவன் சொல்லிச்சேன். நான் பேப்பர் போட்டுட்டேன். என்னாச்சுமா, ரிசைன் பண்ணிட்டேன். என்னாச்சு, நல்ல சேலரி ஆச்சு, என்னாச்சு? என் ஆஃபீஸில் போய் டிஎல் என்ற தப்பாக நடக்க பார்க்குறான், என்னை அருவருப்பா என்று நடக்க பார்க்குறான், தப்பாக நடக்க பார்க்குறான். அவன் கூட அங்கே ஒரு இங்கே வந்து கம்பல் பண்ணுறான். நான் அப்படிப்பட்ட பிள்ளை கிடையாது, நான் ஏசப்பட்ட பிள்ளை. என்னால் இன்னும் அங்கே வேலை செய்ய முடியாது, ரிசைன் பண்ணிட்டேன் நான். நிறையா இப்போ பாருங்க, ஒரு ஏழை பிள்ளை 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் 9 வருஷம் 10 வருஷம் 11 வருஷம் 12 வருஷம் 13 வருஷம் 14 வருஷம் 15 வருஷம் 16 வருஷம் 17 வருஷம் 18 வருஷம் 19 வருஷம் 20 வருஷம் 21 வருஷம் 22 வருஷம் 23 வருஷம் 24 வருஷம் 25 வருஷம் 26 வருஷம் 27 வருஷம் 28 வருஷம் 29 வருஷம் 30 வருஷம் 31 வருஷம் 32 வருஷம் 33 வருஷம் 34 வருஷம் 35 வருஷம் 36 வருஷம் 37 வருஷம் 38 வருஷம் 39 வருஷம் 40 வருஷம் 41 வருஷம் 42 வருஷம் 43 வருஷம் 44 வருஷம் 45 வருஷம் 46 வருஷம் 47 வருஷம் 48 வருஷம் 49 வருஷம் 50 வருஷம் 51 வருஷம் 52 வருஷம் 53 வருஷம் 54 வருஷம் 55 வருஷம் 56 வருஷம் 57
அதை வேலை செஞ்சு தன் குடும்பத்தை காப்பாற்றணும்னு ஓடுற ஓட்டத்தில் ஒரு தீயை உள்ளே நுழைகிறான். அவள் வாழ்க்கையை முடிப்பான். புரியுதான சொல்றது? நீ எத்தனை சபைகளில் நான் பார்த்திருக்கிறேன். நாங்க இந்த சர்ச்சில் தான் பிரதர் வெளிவரா இருந்தோம். ஆனா அந்த குடும்பம் என்னைக்கு உள்ள வந்துச்சோ எங்களை வெளியே அனுப்பிட்டாங்க. இன்னைக்கு இந்த சர்ச்சை விட்டு நாங்க வெளியே வர காரணம் அந்த சகோதரி. இல்லாத கொள்ளாதான் சொல்லி எங்க வாலிப பிள்ளைகளை பத்தி அதை இதை சொல்லி நீங்க சர்ச்சுக்குள்ள எனக்கு தலை நிமிர்ந்து நிற்காத மாதிரி எங்களை ஆக்கினது அந்த குறிப்பிட்ட சகோதரி. அதனால அந்த சர்ச்சைக்கே நாங்க போறதில்லை. ஆண்டவரை ஒழுங்காய் தேடி சபைக்கு வந்த எத்தனை குடும்பங்கள் நீங்கள் சீரழித்தீர்கள், எத்தனை குடும்பங்களை விரட்டி அடித்து இருக்கிறீர்கள். உங்கள் ஆகாத சம்பாஷணை, உங்கள் பொறாமை. சதை சொல்லுவாங்க, அந்த ஊர்ல தான் நம்ம இத்தனை வருஷம் இருந்தோம். ஆனா அங்க இருந்த மக்கள் பண்ண சில ஆட்கள் பண்ண வேலையில ஊரே வந்துட்டோம். பழைய எங்க ஊருக்கே வந்துட்டாங்க. ஊரை விட்டே துரத்தக்கூடிய அளவுக்கு டார்ச்சர். வேலை ஸ்தலத்தில் வேலைக்குன்னு வந்து உட்கார்ந்து இருக்கிறவன் நீங்க கொஞ்சம் ஹையர் அத்தாரிட்டியா இருந்தா போதும், கீழே இருக்கிறவனை ஒடுக்கி காணல் பண்ணி அவனை டார்கெட் பண்ணி எப்படியாவது அழுது நான் ரிசைன்மெண்ட் போயிடுறப்பா எனக்கு இந்த வேலையே வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிரஷரை கொடுத்து கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உன் வீட்டில் இருக்கிற மருமகள், உன் வீட்டில் இருக்கிற மாமியார் நீ எப்படி ட்ரீட் பண்றன்னு கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அழ வைத்து வேடிக்கை பார்த்து ரசிக்கிறியா குடும்பமா அல்லது அன்போடு வைத்திருக்கிறியா? கர்த்தர் பார்க்கிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், பூமியில யாரையும் அழ வைப்பதற்கு இந்த பைபிள்ல யாருக்கும் கர்த்தர் பெர்மிஷன் கொடுக்கவே இல்லை. எல்லாரும் கர்த்தருக்கு முக்கியமானது. நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் ஆண்டவருக்கு செல்லப்பிள்ளை. அத்தனை பேரும் செல்லப்பிள்ளைகள். உன்னை கொடுக்கிறவன் என் கண்மணியை கொடுக்கிறான் என்று கர்த்தர் உனக்கு மட்டும் சொல்லல, அவர் விசுவாசிக்கிற அத்தனை பேரும் சொல்லி இருக்கிறார். அத்தனை பேரும் முக்கியம். அவன் வாழ்க்கையே முடங்கி யோசித்து பாருங்க. மேலும் பசங்க ஒருவேளை ஒரு 20 வயசு ஆயிடுச்சு, 5 வயசு 20 வயசு ஆகியும் அப்பெல்லாம் மெடிக்கேஷனே கிடையாது. அந்த பயம் பாவம். அந்த வாலிப பசங்க ஓடி விளையாடலாம் பார்க்கும். அந்த குழந்தை எவ்வளவு நேங்கி அந்த தன்னால நடக்க முடியல, காலை எடுத்து கை வச்சு ஊனி நின்றுட்டே போயிருப்பான். அப்பெல்லாம் ஒவ்வொரு செகண்ட் அந்த தாவியை அவன் சபித்திருப்பான். உங்களை என்ன பேசாம விட்டுருந்த கூட செத்தாவது தொலைச்சிருப்பேன், காப்பாத்துறேன்னு சொல்லி வாழ்க்கையை உடனே போட்டாங்க. எவ்வளவு பிள்ளைகள் எத்தனை பேர் வாழ்க்கை வாழ்ந்த தம்பி தங்கச்சி எத்தனை பேர் வாழ்க்கையும் முடக்கிட்டு இருக்க. நீ கூடுதல் ஆடை அலங்காரம் எத்தனை வாலிபருக்கு இடர்களை உண்டாக்குது. அவன் சர்ச்சுக்கு ஆண்டவர் பரிசுத்தமா ஆராதிக்கணும்னு சர்ச்சுக்கு வரான். ஆனா நீ போட்டு வர ஆடைகள் அவன் விபச்சார எண்ணத்துக்குள்ளே கொண்டு போகிறதே அவன் இடரலை உண்டாகியா? நீ ரெண்டா பழகிறேன், அண்ணனா பழகிறேன், தம்பியா பழகிறேன், தேவையில்லாம ஒரு வாழ்வு பயன்பட ஆசையை உண்டாக்குது யா? நீ தேவையாது. அப்புறம் பிரேக்கப் ரிலேஷன்ஷிப். எத்தனை விபச்சாரத்துக்கு எத்தனை பேர் கிரஷ்ங்கிறது, ரிலேஷன்ஷிப்ங்கிறது, பிரேக்கப்ங்கிறது அசிங்கமா இல்ல? பேசிங்களா? ஒழுங்கா இருக்கிற பசங்க, ஒழுங்கா இருக்கிற கேர்ள்ஸை கெடுக்கிறவன் யாரு? அவளை காலை வாடி விடுகிற ஒழுங்கா ஓடின அந்த பொண்ணு அவளை போய் லவ் பண்றேன் ஒரு இடத்துக்குள்ள லவ்ல விழுந்துச்சுன்னா ஆண்டவருக்கு வெளியே போயிருக்கும். கர்த்தருடைய கிருபை அதுக்குள்ள நின்றுச்சு ஆண்டவருக்காக. எல்லாரும் நிற்பாங்களா? எவனால் இடர்கள் உண்டாகிறது அவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லு. அன்னைக்கு இந்த ஏவாள் ஓடின ஒரு தவறான ஓட்டம், முட்டாள் ஓடின ஒரு தவறான ஓட்டம் இன்னைக்கு வரைக்கும் முழு மனுக்குலத்துக்கு சாபத்தையும் வியாதியும் மரணத்தையும். ஆகான் ஓடின ஒரு தவறான ஓட்டம் இஸ்ரவேலில் அத்தனை பேருக்கும் தோல்வி உண்டாக்கி. எல்லாத்துக்கும் மேல ஒருத்தன் ஓடினா தவறான ஓட்டம் தாவீது. பத்சேபாள் உரியான ஒரு அப்பாவை மனுஷனுடைய குடும்பத்தில் ஓடினான். ஐயோ அவன் மனைவியும் கெடுத்து. தாவீது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் தான். ஆனா தாவீது இவ்வளவு குருவலா இருப்பானா அப்படின்னு நம்மளால இமேஜினே பண்ண முடியல. எப்படி அவன் வந்து தப்பு பண்ணிட்டு வேலை கன்சீவ் ஆனா நம்ம மாட்டிக்குவோம், டவுட் வந்துடும். அவனை கூப்பிட்டு அவன் பாவம் இவ்வளவு சின்சியர் சோல்ஜர் புரியா அட்டையத்தோட நின்றுட்டு அவன் கான்சன்ட்ரேஷன் ஜெயிக்கணும், நம்ம ராஜாவை தோக்க விட்டுறக்கூடாது, இவனுக்காக அவன் நிற்கிறான்.
இவன் எங்க தப்பா பண்ணிவிட்டு அவனை கூப்பிட்டு அனுப்பி சொல்றான், நீ போய் வீட்டை கொண்டாடி சந்தோஷமா இருப்பா. அவன் போன்னு சொல்றான், நோ நோ ரோஜா, அங்க யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, என்ன நோ எப்படி என்ன நினைச்சிட்டு இருக்கு, நோ நோ. எவ்வளவு சின்சியர் ஃபெலோ. அவனை கொள்ளும்படி அவன் கையிலே லெட்டர் எழுதி கொடுத்தான். இப்படிதான் தாவீதுக்கு மனசு வந்துச்சு. வேற யாருக்காவது பண்ணது எல்லாமே தப்பு தான். வேற யாருக்காவது லெட்டர் கொடுத்து கொடுத்தவன் முன்னாடி நிற்க வச்சு போடு, அவனே தூக்கிட்டு வரான் பாவியா. அவன் இடையில கூட அதை வாசிக்கல, அவ்வளோ உண்மை உள்ளவன். கொடுக்குறான் அசை கொடுத்த பார்த்தா இது கொண்டு வருகிற ஒடியாவை கொண்டு வச்சு நிறுத்தி சொல்லுது. எவ்வளவு மோசமான ஓட்டம் ஓடினான் தாவி. அவன் வாழ்க்கையில் ஒரு கருணை புள்ளியை கட்ட வைத்தார். வாழ்க்கையை முடங்கி யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம அழ வைக்கிறோம், எத்தனை பேர் அழ வச்சு காணல் பண்ணி குடும்பத்தில் உறவுகளை அவமானப்படுத்தி குழந்தை இல்லாதவங்களை பார்த்துக்கிட்டு ஒன்றும் ஒரு குழந்தை கூட வைக்கலையா, என்னாச்சு 35 வயசு ஆச்சு, இந்த எல்லாருக்கும் முன்னாடி அவங்க அசிங்கப்படுத்தி அழ வைக்கும். திருமணமாகாதவங்களை பார்த்து என்ன 35 வயசாக ஒரு கல்யாணம் இல்லையா, ஒருத்தன் கிடைக்கிறவனுக்கு அப்படி எல்லாரும் இதெல்லாம் பொம்பளைகளுக்கு இருக்கிற சீர்கேடு. உண்மையில சொல்றேன், இந்த வருத்தத்தோடு சொல்றேன். நீங்க நம்மளா நீங்க ஏற்கிற அளவுக்கு எனக்கு முடிய கிடையாது. இது பொம்பளைகிட்ட இருக்கிற கேவலமான பொம்பளைகிட்ட இருக்கிற குணங்கள். அடுத்த பெண்ணை அள வைத்து ரசிக்கிற கூட்டம் பெண்கள், அடுத்த ஆணை அள வைத்து ரசிக்கிற கூட்டம் ஒருவரும் இருக்க மாட்டான். பெணினா அண்ணாவை அள வைத்து ரசித்தார், ஆகார் சாராவை அள வைத்து ரசித்தார், அது சாரால் ஆகாரை அள வைத்து ரசித்தார். அந்த அப்படியே அந்த ரத்தம் இன்னைக்கு வரைக்கும் ஊறி 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 தான் மருமகளை அள வைக்கிறார், மாமியார் அள வைக்கிறார், நாத்தனார் அள வைக்கிறார், வீட்டுக்கு வாழ வந்த பொம்பளை காதல் பண்ணி அள வைக்கிறார். சாவு அந்த கண்ணீர் உன்னை வாழ சரிபடுத்தி யாரையும் குற்றவாளியை இருக்காது. நீ ரொம்ப யோகியமா, நீ ரொம்ப யோகியம், அவா எப்படி இவா எப்படி நீ எப்படி. அடுத்தவங்க மேல பொய் கேஸ் போடுறது, பொய் கேஸ், அடுத்தவங்க லேண்ட் அபகரிக்கிறது, அடுத்தவங்க சொத்து அபகரிக்கிறது. அவன் எவ்வளவு வேதனை பண்ணுவான். என்ன ஓட்டம், என்ன மாதிரி ஓட்டம், வீண் பழி சுமத்துறது, குற்றச்சாட்டு சும, நம்ம பேரை கெடுக்கணும்னு என்னெல்லாம் மனசுக்குள்ள வருது எல்லாத்தையும் எடுக்கிறது, எல்லாத்தையும் அடிக்கிட்டு நான் சொன்னேன்னு கேட்டுறாதுன்றது. தைரியம் இருந்தால் போய் சொல்லு, நான் தான் சொன்னேன்னு சொல்லு, அப்படி சொல்லு. கோழை பிசாசு இருக்கான், பிசாசு தான் குற்றம் சுமத்தி சுற்றிட்டு இருப்பான். ஆண்டு ஒரு இடத்துல கூட சண்டை போடுங்கன்னு சொல்லல, சமாதானம் விட்டு கொடுங்க, 70 முறை மன்னி ஒப்புரவாகுங்கள். இப்படி சொன்ன ஆண்டவர்களை நீ ஓடிட்டு இருக்கிற எந்த லட்சணத்தில் ஓடுற நீ. கர்த்தர் சொல்லுகிறார், ஓட்டம் உலக அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3:13-14 வசனங்கள். பிலிப்பியர் 3. சகோதரரே, சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து, பழைய வாழ்க்கையை மறந்து, பின்னானவைகளை மறந்து, முன்னானவைகளை நாடி, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். எதை நோக்கி? நமக்கு ஒரு கோல் இருக்கணும், ரிசீவ் தி பிரைஸ். பந்தய பொருளை நோக்கி ஓடணும். நம்ம இந்த மாரத்தான்ல ஓடுற மாதிரிலாம் ஓடக்கூடாது. மாரத்தான்ல ஓடுறவங்க பார்த்தீங்கன்னா ஜாலிக்காக ஓடுவோம், ஒரு கூட்டம் இருக்கும். அதில் 1000 பேர் ஓடுவோம். மாரத்தான் சென்னையில் அடிக்கடி வைப்பானுங்க, ஒய்எம்சியில் அதிகத்தில் வைப்பானுங்க. பார்த்தா எல்லாம் ஒரு 1000 கட்டையை மாட்டிக்கிட்டு, எது ஆம்பளை எது பொம்பளை ஒன்றும் தெரியாது, எல்லாம் ஓடும். அந்த மாதிரி ஒரு பாதி நடந்து போகும். என்னன்னா எல்லாம் ஒன்று எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். இந்த மாரத்தான் அவர் கலந்துக்கிட்டார், கார்டிங் மோசஸ்
இவன் பிரைஸ் வாங்க மாட்டான். பிரைஸ் வாங்குறதுக்கு முன்னாடி ரெண்டியர் ஆமா தலைவரைக்கும் ஓடிட்டு இருக்கான். இந்த பின்னாடி 999 வருது. இது எதுவும் பிரைஸ்க்காக ஓடும். போ மோபால் கூப்பிட்டா சாமி கூப்பிட்டா நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஜாலிக்காக ஓடுற கூட்டம். அவர் சொல்றாரு, வாழ்க்கை ஜாலிக்காக ஓடாத, பந்தய பொருளை விட்டு அது எப்படி ஓடணுமா? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஓடு. தனியா ஓடாத, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஓடு. பரமழையின் பந்தய பொருளுக்கா நாம் லக்கை நோக்கி தவறான ஓட்டம் இயேசு இல்லாமல் ஓடுவது, இயேசு விட்டு வாழ்வது. இரண்டாவது தவறான ஓட்டம் அடுத்தவரை அள வைத்து வாழ்வது, அடுத்தவருடைய வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணி ஓடுவது, அடுத்தவருடைய வாழ்க்கையை முடக்கி அவரை சூசைட் பண்ணி சொல்லுவாங்க தெரியுமா? தற்கொலைக்கு தூங்கினார். திரும்ப 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 வீட்டில் திட்டு போகுது, என்ன ஏண்டி உயிரோட இருக்கிற, என்ன ஏண்டி உயிரோட இருக்கிற, புருஷன் கட்டி கட்டி காட்டுறது நம்மள ஆள வேண்டாம் தூண்ட தோங்கி. ஒரு கேஸ் வரும்போதுதான் புருஷனை பிடிக்கும் போது சொல்லுவாங்க, இதெல்லாம் தூண்டினான், இதெல்லாம் என்ன அவரை வாழ வேண்டிய பிள்ளை வாழ்க்கையை முடக்கினார்கள். இந்த இங்கே நீ வாழ்க்கையை முடக்கிட்டு, நீ யாருடைய வாழ்க்கையாவது முடக்கிட்டு நீ நல்ல மாதிரி ஓடினா புரிந்து கொள், நீ என்னைக்கு அடுத்த வாழ்க்கையை முடக்கணியோ அடுத்த நிமிஷம் உன் ட்ராக்கு அந்த கேட்டுக்கு போகிற வாசல்கள் அதில் ஓடிட்டு இருக்கிறத நடத்துகிறார். என்னைக்கு எல்லாரோடு சமாதானம் மாறியோ அன்னைக்கு தான் கத்துறதை திருப்பி டைவர்ட் பண்ணுவோம். இந்த பாதையில் மன்னிப்புகள் ஒப்புரவா கத்துணை ஆசை. கடைசியா மூன்றாவது பட்டம் யோனாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். யோனாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுமா? 3ஆம் வசனம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி. 9ஆம் வசனம். அதற்கவன் நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். 10ஆம் வசனம். அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். யோனாவை ஆண்டவர் நினைவைக்கு அனுப்புகிறார், பிரசங்கம் பண்ணுங்க. இவனுக்கு பிடிக்கல, இவன் தர்ஷீக்கு போற கப்பலில் ஏறுகிறான். சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா பைபிள் சொல்லுகிறது, அந்த கப்பல் கேப்டன் வந்து கேட்கணும், யாருப்பா நீ கேட்கும்போது இவன் சொல்றான், சமுத்திரத்தையும் வானத்தையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே பயபக்தி உள்ளவன் அப்படின்னு 9ஆம் வசனத்தில் சொல்றான்.
10ஆம் வசனத்துல கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறேன் அப்படிங்கிறது சொல்றான். வாய் சொல்லுது நான் கர்த்தருடைய பயபக்தி உள்ளது, வாழ்க்கை சொல்லுது கடவுள் சொல்றாரு நான் உன்னை செஞ்சுக்கிட்டேன். அப்ப எனக்கு அவருக்கு சம்பந்தம். பைபிள் தெளிவா சொல்லுது கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி he went away from the presence of God. தேவ சமூகத்தை விட்டு விலகி அவனுக்கு ஆண்டவருக்கு சம்பந்தமே இல்லை. இது என்ன ஓட்டம் அப்படின்னா இரட்டை வாழ்க்கை என்கிற ஓட்டம். இதுதான் நம்ம எல்லாரும் ஓடுற ஓட்டம். இரட்டை வாழ்க்கை. ஆலயத்தில் ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை. ஊழியத்தில் ஒரு வாழ்க்கை, வீட்டில் ஒரு வாழ்க்கை. சர்ச்ல ஒரு வாழ்க்கை, காலேஜ்ல ஒரு வாழ்க்கை, ஆபீஸ்ல வேற ஒரு வாழ்க்கை. இப்ப டபுள் கேம் ஆடிட்டு வாய் சொல்லுது ஐ அம் கிறிஸ்டியன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன். வாழ்க்கை அத்தனை பொய், அத்தனை பொறாமை, அத்தனை சண்டை, அத்தனை அருவருப்புகள், அத்தனை ஆபாசங்கள் எல்லாம் இருக்கு சார். ஆனா ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நான் கர்த்தருடைய பிள்ளை. ஆண்டவர் சொல்றாரு எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்லப்பா, நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய பிரசனத்துக்கு வெளியே எங்கெல்லாம் நாம் டபுள் கேம் ஆடுகிறோம் புரிந்து கொள்ளுங்க. நாம் கர்த்தருடைய பிரசனத்துக்கு வெளியே வருகிறோம். ஐயா மொபைல் ஆஃப் பண்ணுங்க, நாளைக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம். நீ பாஸ்டா இருக்கனால அமைதியாக இருக்கிறேன். எப்பெல்லாம் நம்ம டபுள் கேம் ஆடுகிறோமோ தேவ பிரசனத்தை விட்டு வெளியே வந்தால் மட்டும்தான் நீங்கள் டபுள் கேம் ஆடவே முடியும். அவர் செட்டைக்குள்ள இருக்கிறாருக்கு, உங்களால் டபுள் கேம் ஆட முடியாது. அதை விட்டு வெளியே வந்தால்தான் நீங்க டபுள் கேம் ஆடிட்டு திரும்பி உள்ள போவீங்க. இது என் ஆண்டவருக்கு பிடிக்காது, யாருக்கும் பிடிக்காது. ஒரு புருஷன் தன் மனைவிட்ட டபுள் கேம் ஆடணும், இன்னொரு கேர்ள் லேடி வச்சிருக்கிறான், மனைவிட்டையும் வர்றான் அப்படின்னா எந்த மனைவி ஏற்றுக்க மாட்டான், எந்த மானமுள்ள மனைவி என்ன செய்ய மாட்டா, எந்த உண்மை உள்ள கற்புள்ள மனைவி யாரும் அதை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரே கேள்விதான், கை கலவமா பிடிச்சிட்டான ஒரு கேள்விதான், உனக்கு அவ வேணுமா நான் வேணுமா முடிவு பண்ணு. முடிவு நீ முடிவு பண்ணி சொல்றதுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், நீ முடிவு அவதான் வேணுமா போயிடு, இல்லை நான் வேணுமா அவளை விட்டுட்டு பேசாம என்கிட்ட வா. அங்க 2 நாள் இங்க 2 நாள் யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க. எஸ்பெஷலி இந்த கணவன் மனைவி உறவை யாரும் அடுத்தவனை ஷேர் பண்ண உடவே. அம்மா மனைவி நம்ம மனைவி இன்னொரு ஆம்பளை கூட இருக்க பழகிறா, தப்பா பழகிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் 2 ஆம்பளை விடுமா? சரி அவன் 2 நாள் இருந்துக்கோ, 2 நாள் எந்த ஒரு பிச்சைக்கார பையன் சொல்லுவானா, மானம் கட்டவன் சொல்லுவானா, கொண்டுருவோம். நானா தான் கொண்டு நான் ஜெயில் போனது, நான் செய்யாத ஊழியம் ஜெயில் போயிருக்கேன். ஒரு அக்கௌண்ட் பண்ணிட்டு ஜெயில் போயிருக்கேன். இந்த ஊழியத்தோட நான் பண்ணேன். இல்லை அது யாருமே ஏற்றுக்க மாட்டோம். ஒரு பேச்சு சொல்ல யாருமே ஏற்க மாட்டோம். யாரும் ஏற்று உனக்கு அவன் வேணுமா போயிடு, இல்லை நான் வேணுமா அதை விடு. நம்ம என்ன சொல்லுவோம், அந்த உறவே 100% விடு, அப்போதான் அவனை ஏற்றுக்குவேன். 1% என்னைக்காவது நான் அவனை பார்த்துக்கிறேன், என்னைக்காவது அவன் ஒரு நாள் கொண்டு பேசிக்கிறேன், ஏற்றுக்கவே மாட்டோம். கம்ப்ளீட்டா விடு. அப்ப நமக்கும் ஆண்டவருக்கு இருக்க உறவு ஒரு மனவாளன், நாம் மனவாட்டிகள். அப்ப ஆண்டவர் சொல்ற இந்த பூமிக்குரிய இந்த உலகத்தின் அதிபதியோடு உன்னை கண்ட உறவு இருக்கக்கூடாது. நான் வேணுமா இவன் வேணுமா முடிவு பண்ணு. ஒரு பக்கம் ஜெபம், ஒரு பக்கம் பரிசுத்தம், மறுபக்கம் சினிமா, சீரியல், சிகரெட், மதுபானம், ஆபாசங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், காதல்கள். செலக்ட் எனிஒன். இஸ்ரவேல் ஜனங்க நம்ம அது மட்டும் பண்றது இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறோம், அந்நிய பாஷைங்கிறோம், எல்லாத்தையும் பண்ணி இன்னைக்கு நாள் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். நாள் பார்க்கிறோம், நல்ல நேரம் பார்க்கிறோம், ஜாதகம் பார்க்கிறோம், ஜோசியம் பார்க்கிறோம், வாஸ்து பார்த்து வீடு கட்டுறோம். சாபம் இல்லையா? ஆண்டவருக்கு பிடிக்காதா விக்கிரக கிரியைகள்? இதுதானே இஸ்ரவேலுக்கு செய்தார்கள். அப்ப ஆண்டவர் எளிய முறை கேட்டார். 1 ராஜாக்கள் 18:21 ஆண்டவர் கேட்டார், ஒன்னு பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று. எம்மட்டும் 2 நினைவுகளில் குந்தி நடப்பீர்கள். இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. எளியா அக்னி இறக்குறா, அக்னி இறக்குற தெய்வத்தை வணங்குங்க. கர்த்தர் இறக்குனா கர்த்தரை தெய்வம் சொல்லு, பாகால் இறக்குனா பாகால் தெய்வம் சொல்லு. சவால் இருக்கா? நான் இயேசுவின் நாமத்தை கொண்டு சொல்றேன், கர்த்தர் வேணுமா உலகம் வேணுமா?
கர்த்தர் வேணுமா பாகால் வேணுமா முடிவு பண்ணு. எத்தனை நாட்கள் குந்தி குந்தி நடந்து இன்னைக்கும் இந்த உலக பிரகாரமான சபைகள், பாரம்பரிய சபைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய கேடுகட்ட வாழ்க்கை. ஒத்து ஆவிக்குரிய சபை மக்கள் இதை ஒத்துதான் ஆகும். எல்லா அந்நிய பாஷை பேசுறீங்க, ஆனா மருமகள்கிட்ட என்னென்ன பாஷை பேசுறீங்க, எத்தனை புறம் பேசுறீங்க, எத்தனை அருவருப்பான பொய் பேசுறீங்க. நகையெல்லாம் கட்டிடுறீங்க, நம்ம பந்தா பண்ண மாட்டோம், நகையெல்லாம் கட்டிடுறீங்க. உள்ள அவ்வளவு பெருமை இருக்குது. புதுசா அந்த விசுவாசிக்கு எப்படி ட்ரீட் பண்ற? ஆண்டவர் கேட்டார், பாவல் வேணுமா? நான் முடிவு. புருஷன் கேட்கிற மாதிரி அவன் வேணுமா நான் வேணுமா முடிவு பண்ண மனவாத கேட்கிறார். வெளிப்படுத்தல் 3:16 அதான் சொல்றார். ஒன்று அனலா இல்லைன்னா நடுவில் இருக்கு, நடுவில் இருந்து நான் வாமிட் பண்ணிடுறேன். ஒன்று குளிரா இருந்துட்டு அந்த மரண வாசல் போயிடும், இல்லைன்னா அனலா இருந்து என் வாசல்ல எவ்வளவு நடுவில் இருந்தீங்கன்னா நான் உன்னை என்ன பண்ணிடுறேன், ஒரு நாள் 12 மணி வாமிட் பண்ணிட்டோம். கர்த்தாவே கர்த்தாவே உடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், பிசாசை துரத்தினோம், வியாதியை சொல்லி சுத்தமாக்கணும் சொல்லும்போது அப்ப கர்த்தர் சொல்வார், சாரி தம்பி நீ யாருன்னு தெரியல, இடத்தை காலி பண்ண வாமிட் பண்ணுவார். ஏன்னா ஒரு வார்த்தை சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு. அப்புறம் ஒரு பக்கம் பிராபசி கொடுத்தான், தீர்க்க தரிசனம் கொடுத்தான், குணமாக்குனா, இதெல்லாம் துரத்துனா, மறுபக்கத்தில் என்ன பண்ணிருக்கிறான்? அக்கிரமமான வாழ்க்கை, அக்கிரமமான வாழ்க்கை. மத்திய 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் 2 எஜமான்களுக்கு ஒருவன் ஊழியம் செய்கிறார், ஒருவனை நேசித்து ஒருவனை பகைப்பான். ஏதாவது ஒரு மாஸ்டர் அவருக்கு சாத்தா மாஸ்டர் வேணுமா, நான் மாஸ்டர் வேணும், யார் உனக்கு எஜமான இருக்கணும், அங்க வந்து அமைதியாக உட்காரு அப்படின்னு கர்த்தர் எச்சரிக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஒரு தடவை வந்துட்டோம், திருப்பி பின்னோக்கே நான் எத்தனை தடவை பாடுவோம். நம்ம பாடணும், அதை கொஞ்சம் மாற்றணும். முன்னோக்கே நான் பாடணும். பின்னே போக சொல்லிட்டேன், அதெல்லாம் ரைட்டு. முன்னோக்கே நான் உலகம் என் முன்னே, சிலுவை என், இதுதான் பாடு, இதுதான் பாடு. எவ்வளவு நாளைக்கு ஏமாத்திட்டு இருக்கோம். நீங்க டபுள் கேம் நம்ம ஆடும்போது நம்ம உயிர் போனா எங்க போவோம்? 2 கட்சியில இருந்தா அவன் சிக்காயிட்டான்னா எம்எல்ஏக்கு நியூஸ் வருது, எக்ஸ்-எம்எல்ஏக்கு நியூஸ் வருது, குருசாமி ஐசியில் இருக்கிறார். கரண்ட் எம்எல்ஏக்கு நியூஸ் வருது, குருசாமி. இப்போ இந்த கரண்ட் எம்எல்ஏ வருது, அது எக்ஸ்-எம்எல்ஏ ரொம்ப க்ளோஸ் தான், நான் பார்த்துக்கலாம். எக்ஸ்-எம்எல்ஏ நியூஸ் தான், கரண்ட் எம்எல்ஏ ரொம்ப க்ளோஸ் தான், நான் பார்த்துக்கலாம். 2 பேரும் கைவிடலாம். காஷ்மீர் பார்டர்ல கற்பனை கதை, ஒரு சோல்ஜர் இருந்தான், அவனுக்கு வந்து நம்மளை சுட்டு கொண்டுருவாங்கன்னு கொஞ்சம் பயம். என்ன பண்ணிட்டான், மேலே இந்தியாக்காரன் யூனிஃபார்ம் சட்டை, கீழே பாகிஸ்தான்காரன் பேண்ட். பாகிஸ்தான்காரன் அதை பார்த்தா நம்மளால முக்கியமாக, இந்தியாக்காரன் மேலே பார்த்துட்டு நம்மளால முக்கியமாக தப்பிச்சுக்கலாம், வெளியில் சட்டையை போட்டா 2 பேரும் சுட்டு போட்டேன். பேண்ட்டை பார்த்தோம்னா இந்தியாக்காரன் கொடுத்தான், சட்டையை பார்த்தோம்னா பாகிஸ்தான் கொடுத்தான். உள்ளது போச்சு. சிரிச்சிட்டீங்களா? நாளைக்கு வாங்க, காலையில் வாங்க, சரியா? எல்லாம் திரிக்கிற பக்கம் நம்ம தான் அந்த கேஸு, நம்ம தான் அந்த லூசு. மாறி இங்க ஒரு டான்ஸ், அங்க ஒரு டான்ஸ், இங்க வந்து ஆண்டவர்கள் கோரியாகிறாரு, ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். அப்புறம் அங்க போன சினிமாக்காக காலேஜில் போய் சினிமா பாட்டுக்கு ஆடுது யாரு? நம்ம ரூத்து தான். எப்படி சார் இது? கத்து வீட்டை கட்டாதாக தன்னுடைய பிரயாசம் விடுதாங்களா ராபர்ட்? அப்படியா கேட்டா பூமி பூஜை போட்டுட்டு இருக்கிறான். சார் நீங்க சிரிக்கிறீங்க, எனக்கு கோபம் வருது. எடுத்து சாப்பிட வருது. என்ன சார் இது? எவ்வளவு நாள் தான் ஆண்டரை கிட்ட பண்ணிட்டே இருக்க போறோம் நம்ம?
இரிட்டேட் ஆக மாட்டாரா அவரு? நிறுத்தணும். ஓட்டம் தப்பு, ஓட்டம் தப்பு சொல்றான். வாய் சொல்ல பயபக்தி இல்லை. அந்த அந்த கப்பல் கேப்டன் ஒரு பூமுட்டை காட்டேன். நானா இருந்தா கேட்டிருப்பேன். டெய்லி பயபக்தினா என்னடா நீ? அப்படின்னா உன் கடவுள் கிணத்துல குதினா கூட நீ குதிக்கிறாதானே பயபக்தி. பயபக்தின்னு அவர் என்ன சொன்னாலும் செய்யறதுனா பயபக்தி. பயபக்தின்னு வாயில சொல்றேன், அப்படின்னு சொல்ற. அவருக்கு போக சொன்னாரு, நான் இந்த பக்கம் போறேங்கிற. ஒன்றும் புரியலையப்பா நீ சொல்றது. ராஜகீய இல்லையே அப்படின்னு கேட்டிருப்பேன். நம்ம அப்படி நான் 50 விசுவாசி, 30 வருஷமா விசுவாசி, 35 வருஷமா வச்சு நான் அந்நிய பாஷை பேசி காட்டணுமா? கடை வரையும் தான் போடுவேன். ரோஜனை இல்லையே, மாறலையே, சுவாபம் மாறலையே. ஒருத்தர் தப்பா ஓடிட்டு இருக்கிறோம். கப்படி பிள்ளைகள் ஆண்டவர் வாங்கணுன்ற ஓட்டத்தை சரி பண்ணி ஒன்று ஏசுவா குடிச்சுக்கோ. நான் வாழ்வு நஷ்டமோ பவுல் சொன்ன மாதிரி சந்தோஷமோ அனுபவம் பாட உயர்வு வந்தால் கால் எனக்கு அவருக்கு போதியான்னு போயிட்டே இரு. இல்லையா அந்த இதெல்லாம் எனக்கு செட் ஆகலை, பரிசுத்தமாக வாழ்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமாகும். ஒரு கூட்ட சீடர்கள் போனாங்க. எதுக்கு தெரியுமா? உங்கள் உபதேசம் கடினம்னு போனாங்க. இப்போ பரிசுத்தமாக வாழ்றதெல்லாம் கஷ்டமா இருக்குது. நல்லதே ஒன்றும் அவர் உன்னை கம்பல்லாம் பண்ணல. அப்படியா? சரி, அப்போ கை விட்டுரு. அந்த பக்கம் அப்படிதான் சொல்றாரு. ஓடாதான் சொல்லுங்க. அப்ப என்ன விட்டுருந்தான்னு சொல்றாரு. நான் குழுக்கு ஆசை பேசிக்காக நான் நீங்களும் வேணும் அதுவும் வேணும்னா கஷ்டம் சார். அது பரவ போகாது அந்த வழி. கர்த்தர் வாந்தி பண்ணி போடுவேன். ஆனதும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இந்த முதல் நாள் ஓட்டத்தை நம்ம சீர்படுத்துறோம். யோசி பாருங்க. முதல்ல இயேசு இருக்கிறாரா? இயேசுவோடு ஓடுகிறார். இரண்டாவது பின்வாங்கி போகாமல் இயேசுவோடு இருக்கிற ஆத்மா ஆண்டவரோடு இணைந்து ஓடுதா? மூன்றாவது யாரையும் வேதனைப்படுத்தாம எல்லாரோடும் சமாதானமா ஓடுறீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்றீங்களா? அந்த ஜெபம் ஆண்டவருடைய எல்லாரும் நல்லா இருக்கணும். துன்பப்படுத்துறவர்கள் ஆசீர்வதிக்கணும். வேதனைப்படுத்துறாங்க, ஆசீர்வதிக்கணும். நல்லா இருக்கு தெரியாம செய்யறாங்க. நான் அவனை மன்னிச்சிடறேன், அவன் நல்லா இருக்கட்டா என்று சொல்லுகிறவன் சரியான பாதையில் போடுகிறவன். பழிவாங்க ஆண்டவரே, நான் யாருக்கும் காட்டும், அவன் யாருக்கு விளையாடான்னு தெரியாது, யுத்தம் உம்முடையதுன்னு சொல்றவன் தவறான ஓட்டத்தில் போடுகிறவன். நீங்கள் ஜெபம்லாம் இப்படிதானே இருக்கு. ஆவிக்குரிய மனுஷன் ஜெபம் எப்படி இருக்கு தெரியுமா? எனக்காக யுத்தம் பண்ணுவீராக. எனக்காக பழைய குடியிருப்பாங்க. ஒரு இடத்துல இயேசு அந்த வார்த்தையை யூஸ் பண்ண. இயேசு அப்படியே உள்டாவோ போட்டார். நான் அழ வைக்கிறானா அவன் ஆசீர்வாதம். அவன் நல்லா இருக்கணும்னு துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. அப்படி பண்ணினாதான் அவனுக்கு யுத்தம் பண்ணுவாரு. நீ பல்ல உடையும் வேலை விட்டவனை தூக்குனா உனக்கு தான் பல்ல உடையும், உனக்கு தான் வேலை விட்டு தூக்குவாரு. நாலாவது பார்த்தோம் இரட்டை வாழ்க்கைங்கிற ஒருத்தம், தவறான ஒருத்தம். ஒன்றும் இயேசுப்பா பிடிச்சியா போய் வாழ்வோ சாவ நான் லாபமா நஷ்டமோ அவர் தான் தான் போக சொல்றாரு. அவர் அறிவுக்காக எல்லாத்தையும் நஷ்டம் குப்பையுமான போயிட்டே பிழைப்பார். இன்னொரு உலகத்தையும் விட முடியல. உலக ஆசையும் வேணும், இயேசுநாதன் வேணும். அது ஆண்டு ஏற்க மாட்டார். எல்லாம் ஒரு புருஷனோடு வாழ கற்றுக் கொள்ளுங்க. அது இயேசுவாக இருக்கட்டும். அல்லேலூயா. எழுதுமா ஒரு 5 நிமிடம் வச்சு ஜெபம் பண்ணிடுமா? அதான் 2 நிமிடம். பல்லவி மட்டும் பாடுமா? பல்மழை மந்தையை பொருளுக்காய் அங்கத்தை நோக்கி ஓடுகிறேன். பல்மழை மந்தையை பொருளுக்காய் அங்கத்தை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன்.
நல்ல கைகளை வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உள்ள வாய்களை திறந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரே, லோகத்தை சீர்படுத்துகிறேன், சரிபடுத்துகிறேன் அப்பா.